ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங். இன்னைக்கு நான் ஒரு புது விஷயம் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஒரே ஒரு வேர்ட், அந்த வேர்ட் ரிலேட்டடா நிறைய ஹிந்தி சென்டென்சஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ என் கூட சேர்ந்து இப்பவே நீங்க அந்த சென்டென்சஸ் லேர்ன் பண்ண போறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, இப்போ அது என்ன வேர்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ஓகே, செய்வது. ஸோ செய்வது அப்படிங்கிற வேர்டை how we have to pronounce. ஸோ செய்வது அப்படிங்கிற வேர்டை நம்ம கர்ணா அப்படின்னு சொல்லணும். கர்ணா. ஸோ செய்வது அப்படின்னு சொல்லும் போது கர்ணா. ஓகே, அப்போ செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேஷுவலா சொல்லும் போது இந்த நான் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் we have to use கர். கர். ஸோ செய் அப்படின்னு கேஷுவலா சொல்லும் போது கர் அப்படின்னு சொல்லணும். ஓகே, செய்யுங்க அப்படின்னு ரெஸ்பெக்டா சொல்லும் போது நம்ம இதுக்கு ரெண்டு வேர்டு யூஸ் பண்ணணும். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீஜியே அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா கரியே அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். ரெண்டு விதமா சொல்லலாம். ஸோ செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது கீஜியே இல்லைன்னா கரியே. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்ப சென்டென்ஸ் போலாமா? நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? ஓகே, இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சோ நான் அப்படின்னு சொல்லும் போது we have to pronounce மே. மே என்ன, கியா, செய்ய. செய் கிடையாது, செய்ய. so we have to use கர்னா. வேண்டும், சாஹியே. சாஹியே. நான் என்ன செய்ய வேண்டும்? मुझे क्या करना चाहिए? मुझे क्या करना चाहिए? சோ அந்தந்த வேர்டுக்கு ரிலேட்டடான வேர்டை நம்ம ஆட் பண்ணாலே அந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் ஆயிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போலாமா? நீ என்ன செய்கிறாய்? சோ நீ என்ன பண்ற, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்போமா? சோ இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீ அப்படிங்கிற வேர்டை we have to pronounce தும். தும் என்ன, கியா. சோ நீ என்ன செய்கிறாய்? சோ நீ என்ன செய்யற அப்படின்னு கேட்கும்போது நீ என்ன செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு தான் அர்த்தம். சோ அத தும் கியா செய்கிறாய், செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது கர் ரஹே ஹோ. நம்ம ஏன் இங்க ஹோ யூஸ் பண்றோம் அப்படின்னா தும் வந்திருக்கு. சோ we have to use ஹோ. சோ தும் கியா கர் ரஹே ஹோ, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? தும் கியா கர் ரஹே ஹோ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நான் என் வேலையை செய்கிறேன். நான் என்னுடைய வேலையை செய்கிறேன். நான் என்னுடைய வேலையை செய்கிறேன். சிம்பிளான சென்டென்ஸ். இது எப்படி சொல்லலாம்? சோ நான் அப்படின்னு சொல்லும் போது மே. மே என்னுடைய. சோ என்னுடைய அப்படின்னா என்னுடைய வேலை. மேரா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்னா. அப்னா வேலையை. காம். காம் செய்கிறேன், செய்து கொண்டிருக்கிறேன். சோ கர் ரஹி ஹூ. இங்க வந்து நான் வந்திருக்கா, சோ we have to use ஹூ. சோ மே அப்னா காம் கர் ரஹி ஹூ, நான் என்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். மே அப்னா காம் கர் ரஹி ஹூ. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? நீ இதை செய்ய முடியுமா? சோ நான் உங்ககிட்ட கேக்குறேன், நீ இதை செய்ய முடியுமா? சோ கேட்கும் போதே வந்து செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தோட கேக்குறேன். சோ நீ இதை செய்ய முடியுமா, செய்ய முடியுமா அப்படின்னு கொஸ்டினோட கேக்குறேன்னா, சோ நம்ம இப்படி இப்படி முடியுமா அப்படின்னு கேட்கும்போது எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, முடியுமா, ஆ ஆ சவுண்ட்ல எண்ட் ஆகுதா? சோ நம்மளோட எண்டிங் வார்த்தை வந்து கியா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் ஆகணும். இப்ப இந்த சென்டென்ஸ் பாருங்க, உங்களுக்கு புரியும். நீ. சோ நீ அப்படின்னு சொல்லும் போது தும். இதை. சோ ஏ. யக் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஏ அப்படின்னு சொல்லலாம். யக். நீ இதை செய்ய முடியுமா? சோ செய்ய முடியுமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்கும்போது அந்த முடியுமா, முடியும் அப்படிங்கிற வார்த்தைக்கு சக்தா அப்படின்னு சொல்லணும். சோ முடியுமா அப்படின்னு கேட்கும்போது செய்ய அப்படின்னா கர். முடியுமா அப்படின்னா कर सकते हो क्या?
சக்தே அப்படின்னா முடியுமா. ஹோ எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா இங்க நீ வந்திருக்கா, தும் வந்திருக்கனால நம்ம யூஸ் பண்றோம். இந்த கியா எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா முடியுமா அப்படின்னு நான் கொஸ்டின் கேட்கிறேன். சோ முடியுமா அப்படின்னு அந்த சவுண்ட் வரும்போது we have to use கியா. தும் ஏ कर सकते हो क्या, तुम यज्ञ कर सकते हो क्या. ஓகேங்களா. சோ நீ இதை செய்ய முடியுமா அப்படின்னா தும் ஏ கர் சக்தே ஹோ கியா அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், என்னால் இதை செய்ய முடியும். சோ என்னால இதை செய்ய முடியும். சோ என்னால் அப்படின்னு நான் சொல்லும் போது நான் தான் அது வந்துட்டு. சோ என்னால் இதை செய்ய முடியும் அப்படின்னு பிரசன்ட் பண்ணும்போது என்னால் அப்படின்னா மே மே யக் யக் இதை யக் செய்ய முடியும். செய் அப்படின்னா கர். சோ முடியும் அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சக்தா சக்தி. ஒரு மேல் பிரசன்ட் பண்ணும்போது சக்தா சொல்லணும், ஒரு ஃபீமேல் பிரசன்ட் பண்ணும்போது சக்தி சொல்லணும். சோ முடியும் அப்படின்னு சொல்லும் போது சக்தி சக்தி ஹூ. மே வந்திருக்கா. சோ we have to pronounce who at the end. so மே யக் காம் கர் சக்தி ஹூ, மே யக் கர் சக்தி ஹூ. இத சப்போஸ் இதே சென்டென்ஸ் என்னால் இந்த வேலையை செய்ய முடியும். சோ வேலை அப்படிங்கிற வேர்டு வரும்போது மே யக் காம் கர் சக்தி ஹூ. சோ என்னால அந்த வேலையை செய்ய முடியும் சொல்லும்போது இந்த காம் அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம ஆட் பண்ணணும். சோ இங்க வந்து என்னால் இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது மே யக் கர் சக்தி ஹூ, அவ்வளவுதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், என்னால் இதை செய்ய முடியாது. கண்டிப்பா இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். என்னால இதை செய்ய முடியாது. இதை எப்படி பிரசன்ட் பண்ணலாம். சோ சேம் அதேதான். முடியாது அப்படின்னு நெகட்டிவா வரும்போது we have to use நஹி அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான். சோ என்னால் அப்படின்னு சொல்லும்போது மே யக், இந்த இதை அப்படிங்கிறப்போ யக், செய்ய முடியாது அப்படின்னா நஹி கர் சக்தி ஹூ பிரசன்ட் பண்ணுங்களேன். மே யக் நஹி கர் சக்தி ஹூ. இப்போ இதே சென்டென்ஸ என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னா இந்த வேலைங்கிற வேர்ட் ஆட் ஆயிருக்கா. சோ மே யக் காம் நஹி கர் சக்தி ஹூ அப்படின்னு சொல்லணும். சோ என்னால் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும் போது மே யக் நஹி கர் சக்தி ஹூம், அவ்வளவுதான். சிம்பிள். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், நான் இப்போது இதை செய்ய வேண்டும். நான் இப்போவே இதை செய்யணும். இது எப்படி சொல்லலாம். சோ நான் அப்படின்னு சொல்லும்போது மே. இந்த இப்போது அப்படிங்கிற வார்த்தைக்கு வேர்டு வந்து அபி. அபி மே அபி இதை. சோ எக் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஏ அப்படின்னு சொல்லலாம். செய்ய வேண்டும். செய் அப்படின்னா செய்ய, செய் அப்படின்னா கரோ, செய்ய அப்படின்னு சொல்லும்போது கர்னா. வேண்டும் அப்படின்னா சாகியே சாகியே. மே அபி ஏ காம் கர்னா சாகியே. நான் இப்போது இந்த வேலையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது அந்த காம் அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணணும். நான் இப்போது இதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது மே அபி ஏ கர்னா சாகியே. நான் இதை இப்பவே செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது மே அபி ஏ கர்னா சாகியே, அவ்வளவுதான். சிம்பிளான சென்டென்ஸ். ஓகே. நான் அதை மீண்டும் செய்வேன். நான் அதை திரும்ப செய்வேன். சோ திரும்ப அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் மீண்டும் அப்படின்னு சொல்லுவோம். சோ நான் அதை திரும்ப செய்வேன். இந்த வார்த்தைக்கு ஹிந்தில சோ நான் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் மே. சோ அதை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஓ அப்படின்னு சொல்லிக்கலாம், இல்லைன்னா ஒர்க் அப்படின்னு சொல்லிக்கலாம். சோ வந்து ஒர்க் ஒர்க். மீண்டும் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹிந்தில ஃபிர் ஃபிர். சோ எப்படி சொல்லணும் அப்படின்னா ஃபிர் செய்வேன். சோ செய்வேன் அப்படின்னா இனிமேதான் செய்வேன். சோ இட் இஸ் ஃபியூச்சர் டென்ஸ். சோ we have to use கருங்கி கருங்கி. மே வக் ஃபிர் கருங்கி. நான் அதை திரும்ப செய்வேன், மீண்டும் செய்வேன். மே வக் ஃபிர் கருங்கி அப்படின்னு பிரசன்ட் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் இப்படி செய்கிறாய். நீ ஏன் இப்படி செய்யற அப்படின்னு சொல்லுவோமா. சோ இத ஹிந்தில நீ அப்படின்னு சொல்லும் போது தும். ஏன். சோ ஏன் அப்படிங்கிற வார்த்தைக்கு கியூ கியூ. இப்படி அப்படிங்கிற வார்த்தைக்கு ஐசா ஐசா. செய்கிறாய் அப்படின்னா செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். சோ கர் ரஹே ஹோ கர் ரஹே ஹோ. தும் கியூ ஐசா கர் ரஹே ஹோ. இப்போ இதுல நிறைய வார்த்தைகள் நீங்க தெரிஞ்சிருந்திருப்பீங்க.
மீண்டும் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஃபிர், ஏன் அப்படிங்கிற வார்த்தைக்கு கியூ, இப்படி அப்படிங்கிற வார்த்தைக்கு ஐசா. சோ நீ ஏன் இப்படி செய்கிறாய் அப்படின்னா தும் கியூ ஐசா கர் ரஹே ஹோ அப்படின்னு பிரசன்ட் பண்ணணும். சோ சென்டென்ஸோட நிறைய வார்த்தைகளும் நீங்க லேர்ன் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், நான் அதை தனியாக செய்வேன். சோ நான் அதை வந்து தனியாவே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோமா? இது எப்படி சொல்லலாம்? நான் அப்படின்னு சொல்லும் போது மே, அதை அப்படிங்கிற வேர்டுக்கு நம்ம ஓ அப்படின்னு பிரசன்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒர்க் அப்படின்னு சொல்லிக்கலாம். சோ வந்து ஒர்க், தனியாக. சோ தனியாக அப்படிங்கிற வார்த்தைக்கு அக்கேலே, 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 அக்கேலே செய்வேன். சோ நான் இனிமேதான் செய்வேன். சோ ஃபியூச்சர் டென்ஸ் we have to use கருங்கி. நான் ஃபீமேல் அப்படிங்கறதுனால கருங்கி, இப்ப மேல் பிரசன்ட் பண்ணா கருங்கா அப்படின்னு சொல்லணும். சோ இங்கேயும் அதே மாதிரிதான், ஒரு மேல் பிரசன்ட் பண்ணும்போது we have to use கருங்கா. சோ நான் ஃபீமேல் அப்படிங்கறதுனால செய்வேன் அப்படின்னு சொல்லும் போது கருங்கி அப்படின்னு சொல்லணும். கருங்கி, கருங்கி. ஓகேங்களா? சோ நான் அதை தனியாக செய்வேன். மே ஒர்க் அக்கேலே கருங்கி, அக்கேலே கருங்கி. இப்ப அக்கேலா அப்படிங்கிற வார்த்தையும் நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்க. தனியாக அப்படின்னு சொல்லும் போது அக்கேலே, அக்கேலே. சோ இதுலயே நிறைய வார்த்தைகள் நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்க. மீண்டும் ஃபிர், மீண்டும்னா ஃபிர், ஏன் அப்படின்னா கியூ, இப்படி அப்படின்னா ஐசா, தனியாக அப்படின்னா அக்கேலே. சோ இந்த வார்த்தைகள்லாம் நீங்க லேர்ன் பண்ணணும். சோ நிறைய ஹிந்தி வார்த்தைகள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். சோ இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த இந்த கர்ணா அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி நிறைய சென்டென்சஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ இது போல அடுத்தடுத்து நிறைய வேர்ட்ஸ் நம்ம லேர்ன் பண்ணலாம். சோ ஒரு வேர்ட் வச்சு நிறைய சென்டென்சஸ் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்றேன். சோ இன்னைக்கு நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சோ மறக்காம நம்ம சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. So keep learning and supporting. Subscribe our channel SK Hindi Learning. Thank you to all. Dhanyavad.